ஹாய் ஃபெதர்ஸ், இன்றைக்கி என்ன பிளான்னா தம்பி வந்து பிரியாணி கேட்டிருக்கான். ஸோ அவனுக்காக நம்ம பிரியாணி சமைக்க போகிறோம். ஸோ வீரப்பா நானும் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மோஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். என்ன போடுறதுன்னு சொல்லிட்டு போடு. வேலீஃப் அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு எப்படி செய்ய தெரியுமோ அப்படிதான் செய்வேன். உனக்கு சாப்பிட தெரிந்தால் சாப்பிடு, எனக்கு தெரிஞ்சதை செய்வேன். நான் ஒன்றும் ப்ரொஃபஷனல் செஃப்பு கிடையாது, சரியா? அப்படியா? உண்மையாக ப்ரொஃபஷனல் செஃப்பு வேணுன்னா அம்மா உண்மையாக ரிவீல் பண்ணிட்டாப்போ என்னத்த ரிவீல் பண்ணுவேன் சொல்லு. கடவுளை வேண்டிக்கோங்க. இது சாப்பிட்ற உயிரோடு இருக்கணும்டா, அது உங்க இஷ்டம். ரொம்ப நேரமாக வெங்காயம் வதக்கிற மாதிரி இருக்கு. குக் பண்ணுறதை பற்றி பேசாத, எனக்கு தெரியும் எப்படி வதக்கணும்னு, சரியா? ப்ரோவா கொஞ்ச நேரம் கம்முடுறா, காமெடி பண்ணாமல். கொஞ்சம் லேட்டாக தான் மூடி வை. ஏய் மூடி, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. மூடி வச்சா சோசை தானே ஆகிடும். இப்போ அப்படியே ஓப்பனாக வச்சு பண்ணால் தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் வெங்காயம். டேய், உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும்டா. மறந்துட்டேன். உப்பு போடலாம். பச்சை மிளகா போட போகிறேன். அது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுடலாம். காய்ஸ், காரம் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் காரக்கூடி சேர்த்துட்டேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இங்கே பாருங்களேன், சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இது போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், போடலாம். மேகி சிக்கன் ஸ்டாக். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுடலாம். ஸோ இதுதான் மெயின். இந்த தக்காளியோட அரோமா போயிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்த வேலையை பண்ணிடலாம். ஓகே, ஸோ பிரியாணி மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குடா? நல்லா இருக்கா? கொஞ்சம் லைட்டாக சுருக்குன்னு இருக்குது, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போதும், நீயே சாப்பிட்டு காலி கொடுத்தாரு.
லைட்டாக லைம் ஜூஸ் ஊற்றிட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ணோம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துச்சு. நம்ம இப்போ வந்து அரிசிக்கு அளவாக எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி, அதை ஊற்றிட்டு கறியை போட்டு ஃபினிஷிங் டச் பண்ணிடலாம். கறி போடலாமா? இப்போது கறி போடலாம். டன். ஸ்மெல் செம்மையாக இருக்குல்ல? உங்களுக்குலாம் வரலையாடா? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஓகே, அரிசி போடலாமா? பாருமா. எங்கள் காலேஜில் வந்து இந்த மாதிரி தட்டுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணணும்னா லைட்டாக அப்படியே இப்படி பண்ணி விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு அப்படியே மூடி வைக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் கிடையாது. டேஸ்ட் பார்க்கணும். ஐயோ, ஓகே, இது நல்லா இருக்காடா? டேய், நல்லா இருக்கா டேஸ்ட்டு? ஓகே தானே? ஓகே गाइस, கம்மியாக இருக்குன்னு நான் நைட் மூடி வச்சிருக்கேன். கொஞ்சம் வா சட்டுன்னு. டேஸ்ட் மட்டும் பாரு, வேறு எதுவும் பேசாது. கை காமி. போந்தா பாக்ஸ் நாங்கள் நக்கி பாடுறா. நல்லா இருக்கா? அங்கே பாரு, நல்லா இருக்கு. இல்லைன்னா இவன் பண்ணாது. அது போடு சாப்பாடா? இன்னும் வேகலடா. ஓகே காய். சம்மடா. அரிசி வந்துருக்கா பாரு. அவ்வளோதாங்க, தம் போட்டாச்சு. ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஃபுல் ஃப்ளேம், அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து தம் வச்சோம்னா எப்படி உனக்காக பிரியாணி டப்பா பிரியாணி செஞ்சுருக்காங்க. ஓகேவா? சாப்பிடலாமா? எப்படி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுமா. லைட்டாக பட்டு
எனக்கு தெரிஞ்ச பிரியாணி அல்டிமேட்டாக வந்திருக்கு. சரியா? துணி தாப்பா சூடாக இருக்குது, பார்க்க முடியல, தள்ள முடியல. இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. ப்ளீஸ் டேக் ஹிம்பா. அது விட்டுருப்பா சில குட்டி. சீக்கிரம் சீக்கிரம். ரெடியாடா? சாப்பிட்டு பார்க்க ரெடியா? புளிக்குது மாங்காய் லைட்டா. டேய் இது என்ன டேஸ்ட்னு சொல்றா? அதுக்குள்ள மாங்காய் சாப்பிட்டு போட்டு கொடுத்தாதானடா. நீ அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்ல அதை நீ சாப்பிட்டுட்டனா எப்படி இது டேஸ்ட் வரும் சொல்லு? இது எப்படி டேஸ்ட் தெரியும்? தண்ணி கொடுப்பா. ஏய் அப்படியே விடு, தண்ணிலாம் கொடுக்காதீங்க மச்சி, அப்படியே சாப்பிட்டு சொல்லு. டக்குன்னு தா டேஸ்ட் தானே. எதுக்கு இவ்வளோ? அப்படியே வை, 3 பேர் வாங்க. ரைட்டே வெங்காயம் இங்கே வை. ஐயோ மச்சி வேணாம் சொன்னேன். ஒரே பிளேட்லேயே டேஸ்ட் பண்ணு. ஒரே பிளேட்லேயே வெங்காயம் போடுறா, டேஸ்ட் பண்ணிக்கலாம் 3 பேரும். ஓகேடா ப்ளீஸ் போடு, டேஸ்ட் போடு. டெல் மீ யுவர் கமெண்ட்ஸ். சூடாக இருக்கு. கறி கரெக்டாக வெந்திருக்கா? பக்கா. உண்மையாக தான் சொல்கிறியா இல்லை பொய் சொல்கிறியா? உண்மையா நல்லா இருக்கு. பக்காவாக பண்ணியாச்சு. வேற லெவல். ஓகே, see you all on next video. Bye. ஓகே வாங்க எல்லாம் வாங்க சாப்பிடலாம். பசி தள்ளி போ. ஏய் தள்ளு.